நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று செங்கடலை கடந்து சூர் வனாந்தரத்தில் மாறா வந்தபோது தண்ணீர் இன்றி அங்கு கிடைத்ததான தண்ணீர் கசப்பாகவும் இருந்தபடியால் முறுமுறுத்தார்கள். அதன் பின்பு மரக்கிளைகளை மூலம் தண்ணீர் மதுரமாயிற்று என்பதை யாவரும் அறிவோம். இந்த தேவனின் சொன்ன ஒரு அழகிய வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. இந்த வசனத்தின் துவக்கத்தில் சொன்னதான வார்த்தை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேள் என்றதான ஒரு நிபந்தனையும் உள்ளது. இன்று ஒரு வியாதி வந்துவிட்டாலே கண், வாய், மூக்கு, கை, கால் போட்டு அலங்கரித்து பேசுவார்கள். இந்த தவற்றை ஊழியர்களும் செய்வதுண்டு. வசனம் என்ன சொல்கிறது என்றால், முதலில் கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேள் என்று உள்ளது. அது என்னவென்றால் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி என்று உள்ளது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடம் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார் என்றும் உள்ளது. தேவ வார்த்தை தேவனுடைய வசனம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் தமது பிள்ளைகளுக்கு தமது வார்த்தைகளை அனுப்பி சுகம் தர விரும்புகிறார். நூற்றுக்கு அதிபதி இயேசுவை அறியாதவன் தான். ஆனாலும் இயேசு மீது முழு நம்பிக்கையை வைத்தான், சுகம் பெற்றான். நாம் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள், நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். வியாதிகளை பற்றியும் வைரல் கிருமிகளை பற்றியும் பேசிக்கொண்டு பயமுறுத்தி கொண்டு இராமல் ஜெபியுங்கள். இயேசுவின் பெயருள்ள, அதாவது உயிருள்ள ஜீவனுடைய வார்த்தையை விசுவாசித்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுங்கள். அவர் தழும்புகளால் குணமானீர்கள் என்றும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றும் உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்கள். ஆமேன். God bless you.